வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி நூடுல்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவில் ஆயில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம கோதுமை மாவை எப்படி பிசைவோமோ அதே மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி போடுற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம சாதாரணமாக சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். நம்ம நைஸாக உருட்டினா எந்த அளவுக்கு நம்ம நைஸாக உருட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நூடுல்ஸ் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ சின்ன சின்னதாக நம்ம ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு சின்ன சின்னதாக கோடுகளை கிழிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை நம்ம சுட வைக்கிற தண்ணியில் எடுத்து போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா நூடுல்ஸையும் எடுத்து வெந்நீரில் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் வேக ஆரம்பிச்சிருவோம். நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டுக்கிடலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் அரை வேக்காடாக இருக்கும்போது கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிறிதளவு எண்ணெய் விட்டு அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்போவே ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இதே மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் மசாலா நூடுல்ஸில் கலந்துரும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதை பரிமாறலாம். இந்த மாதிரி மேலும் வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டும் எங்களை ஊக்குவிக்கிற விதமாக அமையும். நன்றி.